மூன்றாவது நாளாக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. அதிமுக உறுப்பினர்கள் மீண்டும் வெள்ளை சட்டை அணிந்து அவைக்கு வந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். மேலும் விவரங்கள். இன்று சட்டப்பேரவையில் மூன்றாவது நாளாக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. சட்டப்பேரவை வழக்கம் போல காலை 9:30 மணிக்கு தொடங்கும். அதன் பிறகு வினாக்கள் விடை நேரம் நடைபெறும். சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன் மீதான விவாதம் நடைபெறவும் இருக்கிறது. குறிப்பாக சட்டப்பேரவையில் பாமக, அதிமுக, மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் இன்று சட்டப்பேரவையில் வனவிலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அரசு பொது முக்கியத்துவம் வாய்ந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர இருப்பதாகவும் அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் பெரியசாமி அவர்களுடைய அந்த ஊரக வளர்ச்சித்துறை சார்ந்த ஒரு சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்து வைக்க உள்ளார். அதிமுக சார்பில் சட்ட ஒழுங்கு, பொங்கல் தொகுப்பு 1000 ரூபாய் வழங்குவது உள்ளிட்டவை குறித்து நேரமுள்ள நேரத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதம் நடைபெறும். சட்டமன்ற உறுப்பினர்கள் விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றுவார்கள். அதற்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று சட்டப்பேரவைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று மதியம் அவர் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று பேரவைக்கு வந்தால் அவர் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக கருப்பு நிற சட்டையில் வந்திருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று வெள்ளை சட்டையில் வந்திருக்கிறார்கள். யாரந்த சார் என்ற அந்த பேட்ச் மட்டும் இன்று 5வது நாளாக அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 2 நாட்களாக கருப்பு சட்டையில் வந்திருக்கக்கூடிய அதிமுகவினரை நேரலையில் காட்டவில்லை. இன்று வெள்ளை சட்டையில் வந்தால் நேரலையில் காட்டுவார்கள் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே செல்லும் போது தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை பொறுத்தவரைக்கும் வழக்கமான காலை 9 மணிக்கு சட்டப்பேரவை நிகழ்வுகள் தொடங்கும். வினாக்கள் விடை நேரம், அதன் பிறகாக நேரமில்லா நேரம், அதன் பிறகு ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடங்கும். அதற்கு முன்பாக கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வருவதற்கு பல்வேறு கட்சிகளும் திட்டமிட்டிருக்கிறார்கள்.